சிவ சண்முக சுந்தர ஐயா அவர் அவரோட தனித்திறமையை கொடுக்க வர்றாரு. ஒரு அழகான, ஏன்னா போன மாதம் வர்றதுக்கு ஏமாற்றிட்டார், இந்த மாதம் தெளிவாக அவருடைய டீட்டெயிலான விஷயத்தை கொடுக்க போகிறாரு. வாழப்பாடி வட்டார ஜோதிடர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், செயலாளர் அவர்களுக்கும், பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தினருக்கும் எனது முதற்கண் மதிய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி, ஜோதிட சிறப்புகள் என்ற தலைப்பில் என்னை பேசுகிறதுக்காக அழைச்சிருக்காங்க. ஏற்கனவே நான் கடந்த முறை பேசும்போது இந்த ஜோதிடத்தில் மாந்தியினுடைய சிறப்புகளை பற்றி பேசியிருந்தேன். இப்போ பொதுவாக இந்த காலகட்டத்துக்கு தேவையானது மக்களுக்கு என்னன்னு பார்த்தீங்களா, இது ஏப்ரல் மாதம், மே மாதம் லீவு. இப்போ எல்லா வீட்லேயும் பார்த்திங்களா குழந்தைங்களை படிச்சுட்ருப்பாங்க. அது பர்டிகுலராக இந்த 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்க குழந்தைகளுக்கெல்லாம் அடுத்த காலகட்டம் அவங்கள எங்கே கொண்டு போகலாம். ஏன்னா வாழ்க்கையில் கல்விங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேஸ் கல்வி தான். அப்போ இந்த காலகட்டத்துக்கு நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்திங்களா, ஒவ்வொரு ஜாதகருக்கும் கல்வி எப்படி அமையும், அந்த கல்வியின் மூலமாக அவங்க எந்த தொழிலை அடையலாம், எந்த தொழிலை அடைஞ்சால் அவங்க மென்மேலும் வாழ்க்கையில் வளர்வதற்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன ஜோதிட சிறப்பாக இங்கே பேச வந்திருக்கேன். பொதுவாக ஒவ்வொருடைய ஜென்ம ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், கல்விங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது இந்த 1ஆம் இடம், ஏன்னா லக்னம் அது ரொம்ப முக்கியம், ஏன்னா உயிர். 5ஆம் இடம் தான் இந்த கல்விக்கு எடுத்துக்கிறோம். குழந்தைகளுடைய நலன்களையும் நம்ம அந்த 5ஆம் இடத்தை வச்சு தான் பார்க்க போகிறோம். எதுக்காக பார்க்குறோம் அந்த கல்வி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய தொழிலை தீர்மானிக்கிறதுக்காக தான். அப்போ 10ஆம் இடம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த 5ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் நாம் ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணும்போது அந்த 5ஆம் அதிபதி நல்ல வலுவாக இருந்து, அந்த 5ஆம் அதிபதியை சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றிருந்து, அந்த 5ஆம் அதிபதி ஏறி நின்ற சாரத்தினுடைய நட்சத்திரத்தின் அதிபதி வலுவாக இருந்தோ, இல்லை அந்த அதிபதியை சுபகிரகங்கள் பார்க்குமாயின் அக்குழந்தைக்கு கல்வி மிக சிறப்பாக அமையும். அப்போ படிப்பு நல்லா வரும்போது நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்களாவே அவனை எங்கே கொண்டு போனால் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கும்போது 10ஆம் இடத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 10ஆம் இடத்தை ஆய்வு பண்ணும்போது 10ஆம் அதிபதி லக்னத்திலேருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ அந்த தொழில் ஸ்தானம் மட்டும் இல்லை, கர்மஸ்தானமும் சொல்லக்கூடியதும் அந்த 10ஆம் இடம் தான். அப்போ அந்த கர்மங்கிறது என்ன, அவன் செய்த வினை. அப்போ அந்த வினையினுடைய அடிப்படையில் அவனுக்கு தொழிலுங்கிறது இதுதான் நியதின்னு அமையும். அப்போ அதை நாம் என்ன பண்ணணும்னா தீர்க்கமாக ஆய்வு பண்ணி எடுக்கணும். அப்போ என்ன, 10ஆம் அதிபதி அவனுக்கு சாதக தரையில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு அரசு உத்தியோகமோ இல்லை அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல கௌரவமான பதவியை அவன் அடைவான். அதை நம்ம தெளிவாக தீர்க்கமாக கண்டுபிடிக்கணும். சப்போஸ் 10ஆம் இடத்து அதிபதி அந்த குழந்தைக்கு எதிரடியில் போய் அமர்ந்திருந்து சுப கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருந்ததால் அந்த குழந்தையினுடைய தொழில் ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். அரசு துறை சார்ந்த தொழிலாக அமைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒரு விஷயம், சப்போஸ் சார் அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் 10ஆம் இடத்தினுடைய அதிபதி ஏறி நின்ற நட்சத்திரம் எதிரடையில் இருந்தாலும் சுப கிரகமாகிய குரு பகவான் பார்க்குறாரு சார் அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சோம்னா, அந்த சுப கிரகம் குருவானவர் எந்த லக்னாதிபதிக்கு, இந்த ராசியாதிபதிக்கு சாதகதாரரா பாதகதாரரா நீங்கள் ஆய்வு பண்ணணும். அப்போ சாதகத்தை சார்ந்தவராக இருந்தால் இவருக்கு அந்த சுபபலன். அப்போ அந்த கெடுபலனுங்கும் போது மாறி அந்த திசா புத்தி காலங்களில் நற்பலன்களை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஆகவே ஒரு ஜாதகத்தை நாம் எடுக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி அந்த குழந்தைக்கு அந்த வயதில்
எந்தெந்த கிரகம் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துக்கணும். இவருடைய ஜென்ம ஜாதகப்படி அந்த கிரகங்கள் இவருக்கு எந்த இடத்துல இருக்குது அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தையினுடைய பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் திசாபுத்திகள் அமையும். அப்படி பார்க்கும்போது அந்த வயதில் அந்த குழந்தைக்கு என்ன திசாநாதன் என்ன புத்திநாதன் போகுதுங்கிறத ஆய்வு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த திசாநாதனும் புத்திநாதனும் அந்த 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் கோரிலேட் பண்ணிக்கணும். இந்த நாளும் உங்களுடைய முடிவுக்கு தீர்க்கமான ஆய்வுப்படி நல்ல அமைப்பினை கொடுத்தால் கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை அடைய முடியும். அதுக்கான வழியை நாம் தாராளமாக ஆய்வு பண்ணி சொல்லலாம். ஆகவே நாம் ஒரு குழந்தை டாக்டர் படிக்கணும்னு விருப்பப்படுதுன்னா நாம் புதன் உச்சமாக இருக்காரா, புதன் ஆட்சியாக இருக்காரா, இல்லை குரு பார்க்குறாரா, இல்லை இந்த கிரகம் வலுத்திருக்கா, அந்த ஆஸ்பெக்டில் போகும்போது நிறைய ஃபெயிலியர்ஸ் நம்ம பார்க்குறோம். அப்படி போக வேண்டாம். அந்த 5ஆம் அதிபதியும் அந்த 10ஆம் இடத்துடைய அதிபதியும் ஆய்வு பண்ணி அந்த குழந்தைக்கு அந்த ஏறி நின்ற கிரகங்கள் சாதகதாரையில் அமர்ந்திருந்து அந்த குழந்தைக்கு நல்ல வலுவான கல்வியையும் தொழிலையும் அமைச்சு கொடுக்கறதுக்கான அமைப்பை அந்த ஜாதகம் பெற்றிருந்தால் அந்த குழந்தையுடைய வயதை கால்குலேட் பண்ணும்போது என்ன திசை என்ன புத்தி நடக்குதோ அந்த திசாநாதன் புத்திநாதன் வலுவாக இருந்திருந்தால் அவர்கள் நினைச்சதை அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு என்ற தீர்மானத்தை நாம் வழங்கலாம். சப்போஸ் திசாநாதன் கெட்டிருந்து புத்திநாதன் கெட்டிருந்தால் நாம் விளக்கமாக சொல்லிவிடுங்க, சார் இந்த திசாநாதன் இந்த புத்திநாதன் இவருக்கு பாதகமாக நடக்கிறதுனால நீங்கள் பணத்தை செலவு பண்ணி இதை தான் படிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க, அந்த பையனுடைய அறிவு வளர்ச்சி பாதிக்கும், அவன் கல்வியில் மந்தமாயிடுவான், அப்போ உங்களுடைய பணங்கள் வீண் போயிடும் அப்படிங்கிறது நாம் தெளிவாக சொல்லிடலாம். இல்லை திசாநாதன் வலுத்து இருக்குது சார், புத்தி நல்லா இருக்குது, கோச்சாரத்தின்படி அந்த அமைப்பும் நல்லா இருக்குது, 5, 10 நல்ல அமைப்பில் இருக்குது, அந்த 5ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் நல்ல சாரம் மாரி இருக்காங்க, சுபகிரகனுடைய பார்வை இருக்குது, அதனால் கண்டிப்பாக இந்த குழந்தையை முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த குழந்தை நன்றாக படிக்கும், அவனுடைய எய்ம் என்னவோ அவன் அச்சீவ் பண்ணுவாங்கிறது தீர்க்கமாக நம்ம சொல்லலாம். ஏன்னா இது உண்மையில் நடந்த நிகழ்வு. ஒரு மாணவனை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும், கௌரவத்துக்காகவே படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. சார் ரொம்ப கஷ்டம், பையனை நீங்கள் நினைக்கிற மாதிரி கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 5 வருஷத்துல இந்த பையன் முடிப்பான் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ். ஏன்னா அவனுக்கு திசாநாதன் சரியான இடத்துக்கு வரலை, அதனால் பணத்தை வீண் பண்ண வேண்டாம். அப்படியே அவனை நீங்கள் நுழைச்சிங்களாலும் அவன் கண்டிப்பாக அந்த டாக்டர் தொழில் செய்ய மாட்டான், வேறு ஏதாவது தான் பண்ணுவான்னு சொல்லி நான் சொன்னேன். இது நடந்த உண்மை. இது ஒரு சேலத்தில் ஒரு பெரிய விஐபியினுடைய குழந்தை, அதை நான் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி சேலத்தில் ஒரு பிரபலமான அட்டானமஸ் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கிட்டாங்க, பையன் சேர்ந்துட்டான். 10 வருட காலமாவது அவன் முடிக்க முடியல, முடித்த மாதிரி வாங்கினாங்க. இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு போய் பார்த்தா எனக்கு டாக்டர் ப்ராக்டிஸ் வேண்டாம், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா 10 வருஷம் கழித்து எம்பிபிஎஸ்ங்கிற பட்டம் வாங்கிட்டு வந்திருக்குமாங்க தவிர இட் டசன்ட் நோ எனிதிங் அபவுட் இஸ் டாக்டர்ஷிப். நாலேஜே இல்லை, விஷயமும் அங்கே தெரியல, பயம், ஹவு டு வி ப்ராக்டிஸ் அப்படிங்கிற பயம், அதனால் எனக்கு வேண்டாம். ஆனால் கௌரவம்னு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, ஃபேமிலி கௌரவம்னு. பையன் டாக்டர் முடிச்சிட்டான், அதனால் எனக்கு பொண்ணு வேணும்னு சொல்லி இன்னொரு டாக்டர் பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணமும் ஆயிடுச்சு. பையனுடைய உடல்நல கோளாறு. ஏன்னா அந்த திசையில் அவன் செயல்பட்ட விதம் இன்றைக்கி உடல்நல கோளாறில் போய் முடிஞ்சு ஆஃப்டர் த மேரேஜ் இன்றைக்கி பிரிவினை வரைக்கும் எதுக்கும் முடியாத சுச்சுவேஷன்ஸில் அந்த தம்பி போராடிட்டுருக்கார். எதுக்காக இதை நான் சொல்ல வந்தேன்னா, இந்த படிப்பை தீர்மானிக்கும் போதும் அந்த குழந்தையினுடைய தொழிலை தீர்மானிக்கும் போதும் நம்ம கொஞ்சம் நல்ல ஆய்வு எடுத்து இவனுக்கு இது தாங்க வலிங்கிறத நம்ம சுட்டி காட்டிட்டோம்னா அவனுடைய லைஃப்பை கரெக்டாக கொண்டு போயிடலாம். இல்லைன்னு இப்படி போகும்போது
இவங்க வழியே என்ன பண்ணுறாங்க, திசை திருப்புறாங்க. திசை திருப்பும் போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்த சக்ஸஸ் அவனை அடைய முடியாமல் வீணாக போயிடுறாங்க. ஆனால் இங்கே பணம் இருந்தது, அதனால் சாதிச்சிட்டாங்க. பணம் இல்லாத இருந்ததுன்னா அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஸோ அதனால் நம்மகிட்ட ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நடந்த ஒரு நிகழ்வு, சார் ஜோஷிங்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே எத்தனை பிரச்சனை இருக்குது, எத்தனை பிரிவினை இருக்குது, நீங்கள் ஒன்று சனி பயிற்சி ஆயிடுச்சிங்கிறீங்க, ஒருத்தர் ஆகலைங்கிறாரு, இந்த ஜாதகம் இப்படி இருக்குதுங்கிறீங்க, அது இன்னொருத்தர் போனால் அவர் அப்படி சொல்கிறாரு, சார் உங்களுக்கு இப்போ தான் திசை வந்து இந்த திசைங்கிறீங்க, அங்கே போனால் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 மாதம் இருக்குதுங்கிறாங்க, இதுலேயே கூற்று வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்கிட்ட கேட்டார். இதை எப்பயும் நடக்கலை, இப்போ நடந்து ஒரு 10 நாளுக்குள்ளே தான் ஆகுது. நான் அப்போ சொன்னேன், சார் சேலத்தினுடைய அச்சாம்ச ரேகை வேறையாக இருக்குது, சென்னையினுடைய அச்சாம்ச ரேகை வேறையாக இருக்குது, திருச்சி இது வேறையாக இருக்குது, நாட்டுக்கு வித்தியாசம் இருக்குது, சூரியன் உதயமும் ஒவ்வொரு நாட்டுக்கு வித்தியாசப்படும் சார். அதை அக்யூரேசியாக நம்ம எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி தான் இந்த கம்ப்யூட்டர் வந்திருக்கு, நம்ம அக்யூரேசியில் பார்க்குறோம், அதனால் தெளிவான தீர்மானத்தை நம்ம கொடுக்க முடியுது. அந்த காலத்துலலாம் ஜாதகம் எழுதும் போதோ இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. அதனால் குறிப்புகள் எடுக்கும்போதோ இல்லை ஜாதகத்தை எழுதும்போதோ சில விஷயங்கள் மாறுபட்டு இருந்திருக்கும். அதுபோல தான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, திருக்கணிதம் வாக்கியம் அப்படிங்கிற 2 பஞ்சாங்கம் இருக்குது சார். இந்த வாக்கியங்கிற பஞ்சாங்கம் ஒரு அமைப்பில் இருக்கும், திருக்கணிதங்கிறது ஒரு அமைப்பில் இருக்கும். இந்த திருக்கணிதங்கிறது திருத்தி அமைக்கப்பட்டதாவது விஞ்ஞான ரீதியாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் தான் திருக்கணிதம். அதுதான் இப்போ மேட்ச் ஆகுது சார். அது இங்கே பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம், ஈரோடு இந்த மாதிரி ஏரியாலாம் திருக்கணிதம் தான் அதிகம் பார்ப்போம். அது கரெக்டாக இருக்கும். அது புரூடு அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் திருப்பதியிலேயே ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்கள், அதுக்கான ஆதாரம் காலை கதிர் பேப்பரில் வந்திருக்கு. பாருங்கள், விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கி சனி பயிற்சி ஆகி இந்த இடத்துல தான், இந்த அச்சாம்சத்தில் தான் இருக்கான். அப்போ இந்த ரேகையில் இருக்கும்போது அவன் எதை தொட்டிருக்கானோ மீனத்தில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. அதனால் விஞ்ஞான ரீதியாக இந்த ஜோதிடமும் ஒரு சயின்டிஃபிக் தான், அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுடைய திசையில் உங்களுக்கு நீங்கள் கடந்து வந்த பாதையையும் ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் நடந்ததான்னு நான் சொல்லி கேட்குறேன். உண்மை இருந்தால் சொல்லுங்கள், நான் ஜாதகத்தை ஏற்றுக்கிறேன், இல்லைனா இல்லைன்னு சொல்லிவிடுங்க சார்னு அவர்கிட்ட ஃபைட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டா அவர் ஒத்துட்டு போனார். அதனால் நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அந்த கான்ஃபிடெண்ட்டும் தெளிவும் இருந்திருந்தால் ஜாதகத்தை நம்ம வெல்லலாம் சார். அதுதான் முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு. அவங்க எந்த விதத்தில் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க நம்ம தயாராக இருந்தோம்னா அவங்க வந்தவங்களை ஈஸியாக அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பதிலை கொடுத்து அனுப்பலாம். அதே மாதிரி ஆய்வு முக்கியம். வெறும் எடுத்த உடனே காலபுருஷ தத்துவத்தை வச்சுக்கிட்டோம், கிரக கோச்சாரத்தை வச்சுக்கிட்டோம் தயவு செய்து நம்ம ஜாதகத்தை சொல்ல வேண்டாம். அது ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா சில நேரத்தில் அது ஃபெயிலியர் ஆகிடுது. அதே மாதிரி ஒரு ஜாதகம் ஒன்று வந்துச்சு, நான் இல்லை, கிட்டத்தட்ட அவங்க 10 ஜாதகர் பக்கம் பார்த்தாங்க. எல்லாம் என்ன சொன்னாங்க, இந்த ஜாதகம் பொருந்தாது, கல்யாணம் ஆனால் கணவனுக்கு ஏதாவது மாரகத்தை ஏற்படுத்திடும்னே சொன்னாங்க. ஆனால் அவங்க மீறி கோவிலில் போய் வாக்கு கேட்டு கல்யாணம் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நல்லா இருக்கிறாங்க. அவங்க திருப்பி கேட்குறாங்க, சார் இத்தனை ஜோதிடர் பார்த்தோம் எல்லாம் இதே தான் சொன்னாங்க, ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக தான் சார் இருக்கிறாங்கன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இதுக்கான பதிலை நாம் என்ன கொடுக்க முடியும்? நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறோம், ஆய்வின் அடிப்படையில் இந்த கூற்று இருக்குது, அதை நம்ம தெளிவுபடுத்துகிறோம். அதை மீறி போகும்போது என்னது, கோவிலில் போய் பூ போட்டு கேட்டாங்களா, இறைவனுடைய அருள் கிடைச்சது, அவங்க ஆட்கள் நிறைய சிறப்பாக இருக்குது, அவ்வளோதான். இறைவனுடைய நீ கோவிலில் போய் பூவாக்கு கேட்ட, இறைவன் உனக்கு அருள் கொடுத்துருக்கான், இதுதான் உன்னுடைய கர்மா, அதை அடைச்சிக்கிட்ட. இன்றைக்கி உனக்கு திசாநாதனும் புத்திநாதனும் அந்த குழந்தைக்குரிய திசாநாதன் புத்திநாதன் நன்றாக செயல்படும் போது நீ ஆரோக்கியமாக இருக்க. என்னைக்கு அந்த பாதகத்தை உண்டு பண்ணக்கூடிய திசையோ புத்தியோ வருதோ அன்னைக்கு அதனுடைய பாகத்தினுடைய பலாபலனை காட்டுவோம், அன்னைக்கு நீ எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டேன். இதுதான் என்னுடைய தெளிவான பதிலாக நான் கொடுத்தது. அந்த மாதிரி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பொழுதுமே ஆய்வுக்குட்படுத்துங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிரகமும் தான் ஏறி நின்ற நட்சத்திரம் அந்த குழந்தையினுடைய சந்திரனுக்கு சாதகமானு பாருங்கள். இல்லை எந்த கேள்வி கேட்குறாங்க, எந்த பாவத்தை கேட்குறாங்களோ, 5ஆம் இடமா 10ஆம் இடமா 9ஆம் இடமா கேட்குறாங்களோ அந்த பாவத்தினுடைய அதிபதியை எடுத்து அவன் ஏறி நின்ற நட்சத்திரம் சந்திரனுக்கு சாதகமாக பாதகமாக. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்களா, ஏன் சந்திரனை தொடரோம் அப்படின்னா கோச்சாரம் சந்திரத்தை வச்சு தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்படிங்கும்போது அந்த சந்திரனுக்கு சாதகத்தை
இந்த கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை அந்த இடத்துல கொடுக்கும். அப்போ நாம் கொடுத்துடலாம். இதே எதிரடியில் போயிருந்தால் கண்டிப்பாக அவனுடைய வேலையை அவன் கண்டிப்பாக செய்வான். இதுவும் இப்போ நடந்த நிகழ்ச்சி தான். ஒரு நண்பர் எனக்கு ரிட்டையர்டு விருச்சக ராசியில் பிறந்திருக்காரு, கேட்ட நட்சத்திரம். ஐயா சனி பயிற்சி 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு. ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை, 10 நாள் தான் ஓட்டிடலாம் விடுங்க அப்படின்னாரு. 29ஆம் தேதி பயிற்சி 10 நாள் கூட இல்லை, ஆக்சிடெண்ட் ஆகி பால் நவுந்து சர்ஜரி பண்ணி வீட்டில் படுத்துருக்கிறார். என்ன காரணம்? விருச்சகத்துக்கு 4ஆம் இடத்துல சனி ஓடிட்டு இருந்தான், அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனியில் கண்டிப்பாக போகும்போது ஆரம்பத்தில் வரும்போதே கொடுப்பான், இல்லைனா போகும்போது ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு போயிடுவான். அந்த சனி அமைஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரத்துடைய சாதக பாதக பலனை வச்சு நாம் அதை சொல்லிடலாம். அப்படி பார்க்கும்போது இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு சனி போகும்போது என்ன பண்ணிட்டாரு? தொந்தரவு கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ அந்த 4ஆம் இடங்கும்போது அர்த்தாஷ்டம சனிங்கும் போது அஷ்டம சனியில் நடக்கக்கூடிய விஷயமாகட்டும், இல்லை 7ரையில் நடக்கக்கூடிய விஷயமாகட்டும், எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மனுஷனை எந்த பாவத்தை படுத்தலாமோ அவ்வளோ பாவத்தையும் இந்த 4ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுத்துருவார். அதனால் எதுவும் தொந்தரவு கொடுக்காமல் இருக்காரே, நல்லா இருக்காருன்னு நம்ம நினச்சி விட்டுறக்கூடாது. அதே மாதிரி கொடுத்துட்டாரேன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா கொடுத்துட்டாருன்னா பின்னாடி உடைய வாழ்க்கையில் சிறப்பாக போயிடும். வரக்கூடிய சனி பயிற்சிகள் அவருக்கு சிறப்பான அமைப்பை கொடுக்கும். கொடுக்காமல் தவறிட்டால் பின் வயதில் அவர் மிக சிரமத்தை சந்திக்க வேண்டிய அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால் ஜோதிட ரீதியாக நம்ம எல்லா கிரகத்தையும் நன்றாக ஆய்வு செய்து, மெயினாக அவங்க கிரகங்கள் ஏறி நின்ற நட்சத்திரத்துடைய அதிபதி சாதகமாக பாதகமானு பார்த்துட்டு திசாநாதனோடு ஒப்பிட்டு அந்த திசையும் புத்தியும் சாதகமாகங்கிறத ஆய்வு பண்ணி பலனை சொல்லுமாறு அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் குருமார்களுக்கும் வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.